அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறார், மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இவர்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்று நான் நிதானித்தேன் என்றால், ஞானஸ்நானம் பெறும்போது பெற்றால் தான் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று நம்பி இருக்கிறார்கள். அது வேதத்தின்படி மகா மகா தவறு என்று இன்றைய தினத்திலே நான் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். இந்த பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கும் போது வருகிறது அல்ல. வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. அப்படியானால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இவர்கள் சீஷர்கள் அங்கே பரிசுத்தாயை காத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஒரே நடக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே பரிசுத்தாயை காத்திருக்கிறார்கள். அங்கே பரிசுத்தாயை காத்திருக்கிற அவர்கள் மேல் பரிசுத்தாய் இறங்குகிறார். வந்திருக்கிற ஜனங்களுடைய பாஷையில் பேசின பொழுது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பு எப்படி இவர்கள் உபதேசிக்கப்பட்டார்கள், எப்படி நாமம் தரிக்கப்பட்டார்கள்? நாமம் தரிக்கப்பட்ட பின்பு தான் ஞானஸ்நானம். அப்படி இங்க சொல்லுதா? முதல் சபையா இது. ரட்சிப்பு வேணும்னா, பாவ மன்னிப்பு வேணும்னா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் சொன்ன பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லாமல் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானம் அல்ல. அப்படி வேதாகமம் சொல்லவில்லை. ரட்சிப்புக்காக தான் ஞானஸ்நானம், வேறு வழியே கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டவன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் சீஷன் என்று சொல்லிவிட்டேன். நீ சீஷனா? எப்படி சீஷனான? சீஷர்கள்னா யாருன்னு அதிகமாய் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இந்த கடைசி நாட்களில். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது. இப்ப நான் சீஷன் தானே. அவர் சீசராம், கிறிஸ்தவராம். அதுக்கு ஆதாரம் தானே கேட்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் 11 சீசர்களை வரவழைத்து நீங்கள் சீசராக்கி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இவர்கள் மூலம் 3000 சீசர்கள் உருவாகிறார்கள். யார் மூலம்? இந்த 12 அப்போஸ்தலர் மூலம் 3000 சீசர்கள் உருவாகிறார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்கய்யா. அப்போஸ்தலர் 6:7. எருசலேமில் சீசர்கள் தொகை மிகவும் பெருகிட்டு. எப்படி பெருகிச்சு ஐயா? தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு. இந்த 12 அப்போஸ்தலர் மூலம் 3000 பேர் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பமிடுதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 4 நாளில் ஏராளம் ஜனங்கள் இவர்களோடு சேர்ந்து விட்டது. அப்போஸ்தலர் 5:14 ஏராளம் ஸ்திரீகளும் புருஷர்களும் இவர்களோடு சேர்ந்து விட்டார்கள். அவனுமாக இந்த எருசலேமில் சீசர்கள் தொகை பெருகிவிட்டது. அதுல நீங்க எங்க சீசனா? நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற சீசர்கள் தான் பெறுகிறார்கள். அவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. என் புஸ்தகத்தில் சவால் விட்டிருந்தேன். கிறிஸ்தவர்கள் தெளிவித்தால் 1 லட்சம் ரூபாய். இன்று அந்த சவாலை நான் ரெடியாக சொல்லுகிறேன். ஆதாரத்தோடு கிறிஸ்தவர்கள் தெளிவித்தால் 1 லட்சம் ரூபாய் நான் இப்ப வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுவதால் எப்படி ஒருவன் சீசனானான், எப்படி கிறிஸ்தவனானான்? ஆதாரத்தோடு விளக்க வேண்டும். இது வரலாறு வழிமுறை. ரோம சபைக்கு எழுதுகிறார் ரோம நிருபத்தை. அவர்கள் கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அவர்களை பின்பற்றியவர்கள் எங்களுக்கு எழுதினார். உங்களுக்கு யாரை எழுதினது? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு தான் நிருபம் எழுதப்படுகிறது. கலாத்தியர் 3:27 படி பதவி அல்ல, ஞானஸ்நானம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள் தான் எழுதப்படுகிறது. அப்போஸ்தலர் 19:5 படி எபே சபையாருக்கு கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எழுதப்படுகிறது. இயேசு இப்படி சொன்னார், இயேசு எனக்கு சொன்னார், நானும் சீசன் தான், அப்படி சொல்வதற்கு இங்க நிரூபம் எழுதவில்லை. தனக்குத்தானே சீசனானவர்களுக்கு அப்போஸ்தலர் 2 படி பாவ மன்னிப்பை பெறாத எவருக்கு எந்த நிரூபத்தை யாரும் எழுதவில்லை. அதே போல அந்த கொலோசை நிரூபமானாலும் சரி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு தான் நிரூபம் எழுதப்படுகிறது. என்னுடைய கேள்வி, நீங்கள் யார்? நீங்கள் எப்படி பாவ மன்னிப்பை பெற்றீர்கள்? உங்களுக்கு எழுதப்பட்ட நிரூபம் எழுது.
எங்கெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தா என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள். இது எனக்கு தெளிவு தந்தாக வேண்டும். நான் யார் என்பதை நிரூபித்து விட்டேன். என்னுடைய வரலாறு நிரூபித்து விட்டேன். நான் எப்படி பாவ மன்னிப்பு பெற்றேன் நிரூபித்து விட்டேன். இந்த வேதாகமத்தை போதிக்க நான் எப்படி அதிகாரத்தை உரிமையை பெற்றேன் போதித்து விட்டேன். நீங்களும் அதே போல எங்கெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தா என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறது. இத்தனை பேர் கெடுத்திருக்கிறார்கள், இத்தனை பேர் கொடுத்திருக்கிறார்கள்.